சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 9ஆம் நாள் 22/1/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று இந்த புத வாரம் என்கின்ற புதன்கிழமை, இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். பொன் கிடைத்தாலும் சுபகாரியங்கள் செய்வதற்கு புதன் கிடைக்காது. விலை மதிப்பென்று நாம் போற்றுகின்ற பொன் கூட லேசாக கிடைத்து விடுமாம். இந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு புதன்கிழமை கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். புதன்கிழமை கிடைத்தால் அது ஒரு பொக்கிஷம். அவ்வாறு சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்வதோடு இந்த பெற்றோர்களை நாம் வாழுங்காலத்தில் பராமரிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு வயசாயிற்று என்று முதியோர் இல்லத்திலே கொண்டே சேர்த்து விடுவது, பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருப்பார்கள் அல்லது வெளி ஊரிலே இருப்பார்கள், 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்ப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் இறைவனடி சேர்ந்த பின்பு சிலை வைப்பது, ஆங்காங்கு தண்ணீர் பந்தல் திறப்பது, ஆங்காங்கு பஸ்தரிப்பு நிலையங்கள் அவர்கள் பெயரிலே திறப்பது, அவர்கள் பெயரிலே படத்தை போட்டு புத்தகம் அடித்து கொடுப்பது, இதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். ஒருவன் கண் பார்வை நல்லா இருக்கிற பொழுது சூரியனை கும்பிடவே மாட்டானாம், நேரமில்லை என்றுவான். அவன் 2 கண்ணும் இல்லாத பொழுது சூரியனை பார்க்க ஆசைப்பட்டானாம். வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக வாழ வையுங்கள். கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விடாதீர்கள், அநாதைகள் இல்லத்திலே விடாதீர்கள், காப்பகங்களிலே விடாதீர்கள். வாழுகின்ற காலத்திலே பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் வேதம் சொன்னது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்திருக்கிறோம், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், மேடைகளிலே வாய்களிலே பேசுகிறோம். நாமே அந்த தவறை செய்யலாமா? பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டியவர்கள் அவர்களே இந்த தவறை செய்யலாமா? அப்பா அம்மாவை தெய்வமாக பார்க்க வேண்டும். அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். வாழுகின்ற காலத்தில் அவர்கள்தான் கண்கண்ட தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இது அன்னையும் பிதாவும் பின்னடி கிடஞ்சல், கொண்டே முதியோரத்தில் விடு என்று காப்பகம் திறக்கிறோம், முதியோர் இல்லங்களை திறக்கிறோம். அதுக்கு இன்பகம் என்ற ஒரு பெயரை வைக்கிறோம், ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொள்கிறோம். இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து பணம் பெறும், அதை வைத்து இதை நடத்தலாம் என்ற பெயரிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய அடுத்த சந்ததியை நாம் அதர பாதாளத்திலே கொண்டு போய் விடுகிறோம் என்பதை ஏன் சிந்திக்க தவறிவிட்டீர்கள்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நல்லா இருக்கிற பிள்ளைகள், நல்லா இருக்கிற அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோரத்தில் சேர்க்க போறான். ஏன்னா முதியோர் இல்லம் இருக்கு. அவ்வாறு காப்பகம் இருக்கிறது. இது அப்பாவுக்கு வயசாகிறது, ரொம்ப கஷ்டம், கொண்டு போய் விடு காப்பகத்திலே. அதுக்கு தானே காப்பகம் திறந்திருக்காங்க, நாங்களும் நிதி கொடுத்திருக்கிறோம் தானே, அதுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே. அதனால்தான் இந்த காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள், வயோதிப இல்லங்களுக்கு எந்த நன்கொடையும் யாரும் கொடுக்கப்படாது.
அவ்வாறு கொடுக்கிற நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை இழிவுபடுத்துகிறீர்கள். எந்த நன்கொடைகளும் கொடுக்கப்படாது, தேவையே இல்லை. ஒவ்வொரு பெற்றோரையும், ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது உங்களை அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி நல்லநிலை கொண்டு விட்ட தாய் தந்தைக்கு இன்று இயலாத நிலை வந்தவுடனே அவர்களுக்கு முதியோர் இல்லம், அவர்களுக்கு ஒரு காப்பகம், ஒரு மகிழ்ச்சி இல்லம், இன்பகம், ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொள்ளுகிறோம். தேவையே இல்லை. தொடர்ந்தும் இதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஒருமுறை தொழுகை கூடத்திலே இருந்த பொழுது, அது ஓய்வு நாளாக இருந்தது. அங்கு கை சூம்பிய ஒருவன் தன்னுடைய இந்த குறையிலே இருந்து நீங்க வேண்டும் என்ற பெரும் ஆவலோடு இருந்ததை கண்ணுற்று அவருக்கு தன்னுடைய வல்லமையினால் குணம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதே வேளையிலே அந்த கூட்டத்திலே இருந்த பரிசேயர்கள் அவரிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அவர் செய்தாரா, அவர் இந்த புதுமையை அல்லது இந்த குணமாக்குதலை செய்வாரா இல்லையா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த எண்ணங்களை அறிகின்ற இயேசு, ஓய்வு நாள் மனிதனுக்காக இருக்கின்றது. இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் நன்மை செய்ய வேண்டுமா, தீமை செய்ய வேண்டுமா, நாங்கள் அழிக்க வேண்டுமா, உருவாக்க வேண்டுமா என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை அவர்கள் முன்வைக்கின்றார். அவர்களால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அல்லது புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு மனமில்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவருடைய மனம் எப்பொழுதும் இயேசுவிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருந்தது. அதற்கு இயேசு மிக தெளிவான முறையிலே அவர்களுக்கு விடை பகர்கின்றவராக அந்த சூம்பிய கை உடைய அந்த மனிதனை குணப்படுத்துகின்றார். இங்கு இறைவனுடைய அளப்பெரிய அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் இந்த கடவுளுடைய அன்பை எங்களுடைய சுயநலங்கள் என்கின்ற சிறைக்குள்ளே நாங்கள் சிறைப்படுத்த விரும்புகின்றோம். இந்த கடவுளுடைய அன்பு அது ஊற்றெடுக்கின்ற ஒரு நதியாக அது பாய்ந்து செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களை குளிர்வித்து இயற்கையினுடைய வளங்களையெல்லாம் அது மென்மேலும் வளப்படுத்தி இப்படி செல்லுகின்ற ஒரு ஆறு போல கடவுளுடைய அருள் அனுதினம் எங்கள் மத்தியிலே பாய்ந்து கொண்டிருக்கின்றது, பொழியப்படுகின்றது. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே வகுத்து வைக்கின்ற சுயநல ரீதியான சட்டங்கள், சம்பிரதாயங்கள், கட்டுப்பாடுகள் என்று சொல்லி அவற்றிற்கு நாங்கள் அடிமைகளாகி மனித மாண்பை நாங்கள் இழந்து விடுகின்றோம். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாகி விடுகின்றோம், அல்லது இந்த கடவுளுடைய அருளை நாங்கள் புறக்கணித்து விடுகின்றோம். இந்த கடவுளுடைய அருள் மற்றவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம், எவ்வளவு தூரம் இறை அன்பு எங்களை சந்திப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் திறந்து விடுகின்றோம். ஏனென்றால் கடவுளோடு எங்களுடைய இந்த உறவை நிலையை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது, கடவுளுடைய அருள் வளங்கள் எங்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு உண்மையாகவே மலர்கின்றது. ஆனால் நாங்கள் குறுக்கு வழிகளிலே எங்களுடைய இன்பத்தையும் லாபத்தையும் பெறுவதற்காக, எங்களுடைய மதிப்பு மரியாதையை பெறுவதற்காக நாங்கள் கடவுளுடைய அருளை பெறுவதற்கான தடைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றோம்.
கிறிஸ்துவினுடைய அணுகுமுறை எப்பொழுதும் வாழ்க்கையிலே நொந்தவர்கள், வலியை சுமந்தவர்கள், காயமுற்றவர்கள், ஏழையர்கள், இயலாதவர்கள் பால் இந்த கடவுளுடைய அன்பு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டால் தான், அவர்களோடு எங்களுடைய உறவை நாங்கள் பிரித்து கொண்டால் நாங்கள் சௌகரியமாக எங்களுடைய தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடியதாக நல்லவர்களாக நாங்கள் நடிக்க விரும்புகின்றோம். எங்களுடைய வாழ்வு சில வேளைகளிலே வெறும் நடிப்பாக இருக்கின்றது. முகமூடிகளை தரித்து நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்கின்றோம். உண்மையிலேயே மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றுவதில்லை, நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொள்கின்றோம். எங்களுடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அதை வளர்ப்பதற்கு நாங்களே தடைகளாக இருக்கின்றோம். நாங்கள் நல்லவர்களாக இருக்க நாங்களே தடைகளாக இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம், எப்படி இறைவனுடைய அன்பை நானும் அயலவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய கதவுகளை, உள்ள கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம். எங்கள் மத்தியிலே நாங்கள் தீமையானவற்றை விரும்பி மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று, அல்லது குறுகிய மனப்பான்மையோடு, அல்லது நாங்கள் வஞ்சகம் செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பை நாங்கள் தவிர்த்து கொள்கின்றோம். இந்த தீய குணங்களை எல்லாம் எங்களிடம் இருந்து அகற்றி நாங்கள் எப்பொழுதும் திறந்த மனதோடு கடவுளுடைய அருள் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அயலவர்களையும் என்னுடைய எதிரிகளையும் எனக்கு துரோகம் செய்கின்றவர்களையும் சந்திக்கட்டும் என்று நாங்கள் வரம் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும், எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது
அந்த மரண தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரண தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறுங்கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய, இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.